இயேசுவின் ஈடென்ஸ் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். இந்த பரிசுத்த நாளிலேயும் இணையதள வழியாக ஆராதனை இணைந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவன் ஒருவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசிவரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசிவரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசிவரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசிவரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்த எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 6 மாதங்களை ஆண்டவரே கடந்து வருவதற்கும் 6வது மாதத்திலே கடைசி ஓய்வு நாளை காண்பதற்கும் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. ஒவ்வொரு நாடும் உம்முடைய இரத்த கோட்டைகளை எங்களை மறைத்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மன அழுத்தங்கள் மத்தியிலே கூட உம்முடைய வார்த்தை, உம்முடைய சமாதானம் எங்களை தேர்ச்சி இம்மட்டும் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனையில இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த என் தேவ நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் முழு இதயத்தோடு நாங்கள் உயர்த்துவதற்கும், உம்மை முழு இதயத்தோடு ஆராதிப்பதற்கும் எங்களை நீங்க பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும், உமக்கு பிரியமாக இருக்கட்டும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த மாதத்திலே கடைசி ஓய்வு நாளை துதி ஆராதனையாக நாம் ஆசரிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோம். குடும்பங்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வீட்டில் இருந்தவாறு நீங்கள் ஒரு மனதோடு கூட தேவனை துதித்து பாடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மத்திலே அவருடைய மகிமையினால் பிரசன்னத்தினால் நம்மத்திலே நம்மை நிரப்பி அவர் வழி நடத்துவார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அநேக கலக்கத்தோடு கூட நீங்க காணப்படலாம், அநேக சோதனைகளோடு வேதனைகளோடு கூட காணப்படலாம். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா.
உங்களோடு என்னோடு இருக்கிற தேவன் உன்னத தேவன். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை பொருந்தியவர், அவர் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிறவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சர்வ வல்லமை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதை நினைச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காது. பாடலாமா? கரங்களை தட்டி நீங்க என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். Yes. Name of Jesus. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்தவனை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தயவால் தூக்கியவர். உன்னத தேவனோடு இருக்க உள்ளமே கலங்காதே. இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உன்னத தேவன் என்னோட இருக்கிறார். சந்தோஷமா கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? எஸ். அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவன் நடந்தான், யோர்தானில் நடந்திடலாம். எஸ், யோர்தானை போன்ற பிரச்சனை வந்தாலும் இயேசுவனோடு கூட இருந்தால் அதையும் நான் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எஸ். இயேசுவன் முன் நடந்தால் நீயோ தானி நடந்திடலாம். இயேசுவன் முன் நடந்தால் நீயோ தானி நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம்.
தேவன் என்னுடன் இருக்கிறார், நான் ஒரு நாளும் நான் கலங்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இம்மட்டும் என்னை பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இனியும் அவர் என்னை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வீட்டில் இருந்தவாறு நீ இருக்கிற இடத்துல எழுந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை ஒரு சில நிமிடங்கள் நாம் துதித்து ஆராதிக்க போறோம். எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து இரு கரங்களையும் கூப்பி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நாம் ஆராதிக்க போறோம். உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். சுற்றி இருக்கிற அநேக இக்கட்டான சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். எவ்வளவு கிருபையாய் ஆண்டவர் இந்த 6 மாதங்கள் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், நடத்தி கொண்டு இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார். மீதி இருக்கிற நாட்களிலும் என் ஆண்டவர் கிருபையாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நான் பார்க்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி, சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் மனிதர்களின் துதிகளில் வாசம் செய்கிற அன்பின் பரலோக தேவனை உமக்கே ஆராதனை என்று சொல்லி இருக்கிற இடத்துல நீங்கள் கரங்களை உயர்த்தி உங்களுடைய வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி 7 குத்து விளக்குகளின் நடுவில் வாசம் செய்கிறவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை உடையவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி யெகோவா ஈரே உமக்கு ஆராதனை, யெகோவா ஷம்மா உமக்கு ஆராதனை, யெகோவா நிஷி உமக்கு ஆராதனை, எல் ஷடாய் உமக்கு ஆராதனை, சர்வ வல்லமை பொருந்திய தேவனே உமக்கு ஆராதனை, சகலத்தையும் படைத்து கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு கூட தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாமா? தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாமா? கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எஸ் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை எழுக்குத்து விளக்கி மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே எழுக்குத்து விளக்கி மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை
ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை. எல்லாரும் சொல்லு பார்க்கலாம். ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே பிதாவே, உம்மையே நான் ஆராதிக்கிறேன். சகலத்தையும் படைத்தவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லு. சர்வ வல்லமை பொருந்தியவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லு. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் ஒருவரை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். உங்கள் பிரச்சனைகளை நினைக்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களை நெருங்கி நெருக்கிற அநேக காரியங்களை நீங்க பார்க்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க. தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களாக நீங்க இருக்கலாம். இல்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். உன்னத தேவன் என் கூட இருக்கிறார். சர்வ வல்லமை பொருந்தியவர் என் கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். சூழ்நிலைகளை அவர் எனக்கு சாதகமா மாற்றி கொடுப்பார். ஆண்டவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லு. நான் யார்கிட்ட போவேன் ஆண்டவரே? மனதுருக்கம் நிறைந்த தேவன் நீர்தான் ஆண்டவரே. உண்மையே ஆராதிக்கிறேன். சொல்லமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலம் படைத்தவரே, சர்வ
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க. அநேகர் கைவிட்ட சூழ்நிலையில, அநேகர் நம்மை மறந்த போதெல்லாம் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை மறவாதபடி நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். தனிமையாய் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே கூட, தனிமையாய் நின்ற அனாதையான சூழ்நிலையிலே கூட, எத்தனையோ நம்பினவர்களாம் கைவிட்ட சூழ்நிலையிலே கூட என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் என் கூட இருந்து இம்மட்டும் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இன்னும் என்னென்ன தேவைகளோடு கூட நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியப்படுத்துங்க. ஆண்டவரிடத்துல மாத்திரம் தெரியப்படுத்துங்க. எஸ், தனிமையின் பாதையில் ஆண்டவரை நீங்க தான் என்ன சுமந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே உங்களுடைய தோளில் என்ன சுமந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. எத்தனை அன்பு என் மேல. ஆண்டவரே நான் இந்த இடத்துல நிற்பதற்கு தகுதியற்றவர். ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால, என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லு. நன்றி செலுத்தலாம். என் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்க. என் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்க. உடைய தோளில சுமந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே இந்த தேசத்துல எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவரே. கடைசி நாட்களுக்குள்ள ஆண்டவரே அநேக மனிதர்களுக்குள்ளே ஆதியில் இருந்த அன்பை இழந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் எஸ் எஸ் ஆண்டவர். ஆனா நீங்க ஒருவர் மாத்திரம்தான் என்னை நேசித்து அன்பு செலுத்தி கொண்டு வந்திருக்கீங்க. உமக்கே நன்றி என்று சொல்ல. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. உங்க உள்ளத்துக்குள்ள என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உங்க உள்ளத்துக்குள்ள என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனின் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையான சூழ்நிலையெல்லாம் நீங்க சுமந்து கொண்டு வந்த நினைக்கிற ஆண்டவரே, சுமந்து கொண்டு வந்த நினைக்கிறேன். பல சபித்து என்னை தூற்றும் பொழுதெல்லாம் வார்த்தை என்னை தேற்று, கரவனை தேற்றி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி. எஸ், சோர்ந்து போக நேரத்திலாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீர்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம்
நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரோட சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். எஸ் ஆண்டவரே, நீங்க தான் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் நடத்துங்கப்பா. ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுங்க. அவரை நீங்க பயந்து கொண்டே இருக்கலாம். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநேக காரியத்தை குறித்து நிம்மதி இல்லாதபடி நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். ஒரு புறம் கொள்ளை நோய், ஒரு புறம் வேலை வாய்ப்பு சரியா இல்லை, பொருளாதார நெருக்கடி, ஒரு புறம் தேசத்துல பலவிதமான சூழ்நிலைகள், ஆலயத்தை துறந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியல, மன அழுத்தத்தினால அநேக ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எஸ் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பா. என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்க, என் ஊழியத்தை நீங்க நடத்துங்க. ஆண்டவர் ஆண்டோட கருத்துல எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை துதித்து நாங்கள் பாடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை நிரப்பினது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் சமாதானத்தை, விடுதலையும் சந்தோஷத்தையும் என் தேவன் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்க போகிற எங்களோடு கூட இந்த நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 16 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 16 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடேன், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்காக நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை ஒரு விசையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலமாக என் தேவனீர் எங்களோடு கூட பேசும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இருதயத்தின் தியானம், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாம மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை விதமாக எழுதுகிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். தாவீதுக்குள்ளே இருந்த ஒரு அனுபவம் என்ன என்று சொன்னால், என்னை நடத்துகிறவர் என் தேவன், ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன், எல்லா சூழ்நிலைகளையும் என்னை தப்புவிக்க பண்ணுகிறவரும் என் தேவன்.
காரணம் என்ன என்று சொன்னால், எனக்கு அவர்தான் ஆலோசனை கொடுத்து என்னை அவர் நடத்துகிறார். ஏனென்று சொன்னால், சவுல் என்னை ஒருபுறம் கொல்வதற்காக வகை தேடுகிறான். பெலிஸ்தியரோடு கூட யுத்தத்திற்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால் கூட ஆண்டவரிடத்திலே கேட்காமல் நான் எதையும் செய்வதில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அனுமதி பெறாமல் எந்த யுத்தத்திற்கும் நான் செல்வது இல்லை. எனக்கு தெரியும், என்னை நடத்துகிறவர் அவர், எனக்கு ஆலோசனை தருகிறவர் அவர். அவருடைய ஆலோசனையின்படி நான் நடப்பதினால்தான் இம்மட்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இம்மட்டும் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், இம்மட்டும் நான் கிருபையாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொல்கிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இந்த நாளிலே ஆண்டவர் சிந்திக்கும்படிக்காக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், ஆலோசனையும் ஆசீர்வாதமும். ஆலோசனையும் ஆசீர்வாதமும். நல்ல ஆலோசனையின்படி நடப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். ஆலோசனையும் ஆசீர்வாதமும். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். துன்மார்க்கமான ஆலோசனையில் நடப்பீர்கள் என்று சொன்னால் சாபம் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறான், எனக்கு எல்லா சூழ்நிலையிலையும் எனக்கு ஆலோசனை கொடுப்பது என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஆனா இன்னைக்கு நாம் ஆலோசனை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் ஆலோசனை பெறுவதற்கு நம்முடைய இருதயம் அநேக நேரத்தில் அது தகுதியாக இருப்பதல்ல. சொல்லுவாங்கல்ல, மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது ரொம்ப ஈஸி, ஆனால் மற்றவர்களுடைய அட்வைஸை நான் கேட்பது கொஞ்சம் கடினம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல ஒரு காரியம் நிறைந்திருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்வது எல்லாம் சரி. எப்படி நான் மற்றவங்க ஆலோசனை நான் கேட்கறது? கண்டிப்பா மனம் இடம் கொடுக்காது, இருதயம் இடம் கொடுக்காது. ஏனென்று சொன்னால் என் உள்ளத்திலே ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. அநேகருடைய உள்ளத்திலே நான் செய்வது சரி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு திருப்தி இருப்பதனால மற்றவருடைய ஆலோசனையை கேட்பதற்கும் தேவனிடத்தில் ஆலோசனை பெறுவதற்கும் வேத வசனத்தின்படி ஆலோசனை நடப்பதற்கும் மனம் இடம் கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ண உடனே சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் செல்கிற பாதை சரி. அப்படி என்று சொன்னால் நீ பாவத்திற்குள்ளே சாபத்துக்குள்ளே நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். சாலமோன் ராஜா எவ்வளவு பெரிய ஒரு ஞானி, எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. அவரே சொல்கிறார், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆலோசனையே கேட்காதபடி, ஆலோசனை இல்லை என்று சொன்னால் நீ விழுந்து போவாய், நீ விழுந்து போவாய். ஜாக்கிரதை. நம்முடைய வாழ்க்கையில யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலோசனை பெறுவதில்லை, வேதம் சொல்லியிருக்கிற ஆலோசனைப்படி நடப்பதில்லை, பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனை நான் கேட்பதில்லை, எந்த மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனை நான் கேட்பதில்லை, நான் போகிற போக்கில் போய்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஒரு நாளிலே நீ விழுந்து விடுவாய், நீ விழுந்து விடுவாய். இன்றைக்கு நீ போகிற பாதை சரியா இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலோசனை, நல்ல ஆலோசனை உன் வாழ்க்கைக்கு அவசியம். நல்ல ஆலோசனை உன் வாழ்க்கைக்கு அவசியம். வேதத்திலே யாருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும், யாருடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது, எப்படிப்பட்ட ஆலோசனையின்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம்,
எப்படிப்பட்ட ஆலோசனையின்படி நடவாவிட்டால், நடக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 சங்கீதத்திலே 1வது வசனத்திலே சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவியில் நிற்கும் இடத்திலே நில்லாதே. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, யார்கிட்டெல்லாம் ஆலோசனை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் இருக்கிறது, அவனுடைய ஜீவியம் துன்மார்க்கமாய் இருக்கிறது. ஆண்டவரை குறித்த பயம் இல்லை, அவன் ஜெபிப்பதில்லை, வேதத்தை அவன் அறிந்திராத ஒரு மனிதன், அவன் பெருமை உள்ளவன், ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்த தெரியாதவன். அவன் போய் என்ன சொல்ற, ஆலோசனை கேட்கக்கூடாது. யாரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, யாரிடத்தில் ஆலோசனை கேட்க கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் தவறான ஆலோசனையினால்தான் அநேக மன உளைச்சல், அநேக கஷ்டங்கள், அநேக கண்ணீர்கள், அநேக போராட்டங்கள். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ, இந்த மனிதனுடைய தவறான ஆலோசனையினால என் பிள்ளை இன்றைக்கு தவறான பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறான். தவறான நண்பர்களுடைய ஆலோசனையினால என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறான். எத்தனை பெற்றோர்கள் கதறுகிறார்கள், எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல் ஆலோசனை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல் ஆலோசனை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில நண்பர்கள் காட்டுக்கு சென்று கொஞ்ச நேரம் நல்லா விளையாடினாங்க. விளையாண்டு முடித்த உடனே வாலிப நண்பர்கள் மது குடிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஒருவன் மது வாங்கி கொண்டு வந்து காட்டில் வைத்து குடித்தார்கள். நண்பர்களாக நல்லா குடித்தார்கள். எல்லாருக்கும் மது போதை உச்சி நின்று கொண்டிருந்தது. நல்லா குடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வருகிற பாதையில அந்த ஊருக்கு வெளிப்புறத்துல ஒரு ஊர் கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் இருந்துதான் அந்த ஊருக்கு நல்ல தண்ணி, எல்லாரும் குடிப்பதற்கான தண்ணி செல்வது வழக்கம். அந்த கிணற்றை சுற்றி அநேக மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவங்க காட்டுல போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு நல்ல மது போதையில நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஊருக்கு அவுட்டர்ல அந்த கிணற்றை சுற்றி சில மனிதர்கள் நின்று கொண்டு உள்ள எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்களும் பக்கத்துல போய், என்ன எல்லாரும் கிணற்றை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கிணற்றை உற்று பார்த்தார்கள். அந்த கிணற்றுக்குள்ள ஒரு பாம்பு, நல்ல பாம்பு, அந்த தண்ணிக்குள்ளே ஊர்ந்து கொண்டே இருந்தது. இப்ப எல்லாரும் மேல சொன்னாங்க, இந்த பாம்பு ஒருவேளை உள்ளே செத்து போச்சுன்னு சொன்னா நம்ம தண்ணி, நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியெல்லாம் வம்பா போகும், தண்ணியெல்லாம் வீணா போகும். அப்ப இந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி இந்த பாம்பை யாராவது ஒருவர் வெளியே எடுத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. யார் முன் வருவா? பாம்பு என்று சொன்னால் படையை நடுங்கும் அல்லவா? பாம்பை பார்த்த உடனே யாரும் இறங்குவதற்கு முன் வரவில்லை. ஆனால் இந்த நல்ல மது போதையிலே நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்த அந்த நண்பர்கள்ல ஒரே ஒரு நண்பரை பிடித்து கொண்டு மற்ற நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து சொன்னாங்க, ஏய், நீ தான் சரியான மனிதன், உனக்கு தான் பயமே கிடையாது, நீ நினைச்சா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நண்பனை அவர்கள் ஒரு உசுப்பேத்தி அப்படியே அவனை விட்டாங்க. அவனும் மது போதையின் உச்சத்தில் இருந்ததுனால வேகமாக கிணற்றுக்குள்ள இறங்க அவன் முற்பட்டான். வேகமாக கிணற்றுக்குள்ள இறங்கினான். கிணற்றுக்குள்ள இறங்கி அந்த பாம்பின் தலையை தன்னுடைய கையில் பிடித்து வேகமாக மேலே கயிறில் ஏறி வந்து கொண்டிருக்கும் பொழுது, பாதி பாதை வரும் பொழுது அந்த பாம்பு அவனுடைய கையை வேகமாக சுத்தியது. இவனும் மது உச்சத்திலே, போதையின் உச்சத்தில் வந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்து விட்டது. இந்த பாம்பு என் கையை எப்படி சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பிடித்து கடித்து விட்டான். அவன் கடித்தவன் சரியாக பாம்பின் தலைப்பகுதியை அவன் கடித்தான். தலைப்பகுதியை கடித்தான். மது போதையில அவனுக்கு எதுவும் தெரியல. வேகமாக மேலே வந்தான். சரியாக 5 நிமிடத்திலே அவன் நுரைதள்ளி மரித்து போனான். சுற்றி இருந்த எல்லா நண்பர்களும் அவனை அப்படியே விட்டு ஓடி போனார்கள். தாய் கதறிக்கொண்டு வந்தாள். ஒரே ஒரு மகன். நண்பர்களின்
தவறான ஆலோசனையினால் மரித்து போனான். நண்பர்களின் தவறான ஆலோசனையினால் மரித்து போனான். இன்னைக்கு எத்தனை நண்பர்கள் தவறான ஆலோசனையினால் வாழ்க்கை இழந்து நிற்கிறார்கள். எத்தனை வாலிப சகோதரர்கள், எத்தனை வாலிப சகோதரிகள் வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, தாவீதின் மகனாகிய அப்சலோமின் தமக்கை தான் தாமார். அதே போல தாவீதுடைய மகன் தான் அம்னோனுக்கு தாமார் மேல ஒரு கண். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாமார் யாரு? அம்னோனுக்கு சகோதரி, தங்கச்சி, சகோதரி. ஆனால் இந்த அம்னோனுக்கு தாமார் மேல ஒரு ஆசை. இந்த அம்னோனுடைய நண்பன் யார் தெரியுமா? யோனத்தான். அம்னோன் யோனத்தாவிட்ட சொல்றான். யோனத்தாவு கேட்கிறான், ஏன் அம்னோன் எப்பவுமே நீ ஒரு சோர்வாவே இருக்கிற, என்ன பிரச்சனை? அம்னோன் சொல்றான், தாமார் மேல எனக்கு ஒரு ஆசை. ஒரு நல்ல நண்பனாய் யோனதாப் இருப்பான் என்று சொன்னால், நீ செய்வது தவறு, அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி நல்ல ஆலோசனை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த யோனதாப் அம்னோனுக்கு தவறான ஒரு ஆலோசனை கொடுத்து தாமாரோடு கூட ஒரு பாவத்திலே இச்சையிலே விழுவதற்கு அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான். அதே போல அம்னோனும் தாமாரோடு கூட பாவத்தில் விழுகிறான். நடந்தது என்ன என்று சொன்னால், அப்சலோம் அம்னோனை வெட்டி போட்டான். யோனதாப் உண்மையான நண்பனா? இல்லை, தவறான ஆலோசனை கொடுக்கிற நண்பன். தவறான ஆலோசனை கொடுத்த நண்பன் அம்னோன் மரித்து போனான். நிறைய காரியங்களை உங்களோடு கூட சொல்ல முடியும். தவறான ஆலோசனையினால வாழ்க்கை இழந்தவர்கள் அநேகர். தவறான ஆலோசனையினால பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் சென்றவர்கள் அநேகர். 3 காரியங்களை நான் வேதத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, நீங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க செய்கிற தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்ல படிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆலோசனையின்படி நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். வாழ்க்கையில சில முடிவுகளை நீங்கள் எடுக்கும் முன்பாக நல்லா யோசித்து சரியான ஆலோசனையில சில முடிவுகளை எடுக்க வேண்டும். வாழ்க்கையில ஒரு முடிவு, தவறான முடிவை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா, வாழ்க்கையில கடைசி வரை அது உங்களை வேதனைப்படுத்தும், அது உங்களை கண்ணீர் விட வைக்கும். அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், அன்றைக்கு மாத்திரம் நான் சரியான முடிவு எடுத்திருப்பேன் என்று சொன்னால், என் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டிருப்பேன் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் சரியான ஆலோசனையின்படி நடந்திருப்பேன் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீர் நான் விட்டிருக்க வேண்டாமே, என் வாழ்க்கையில் இவ்வளவு நான் இழந்திருக்க வேண்டாமே. எத்தனையோ மனிதர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். வாழ்க்கையிலே நீ செய்கிற ஒரு தவறு, தவறான ஒரு முடிவு உன் வாழ்க்கையிலே கடைசி வரை உன்னை வேதனைப்படுத்தும், உன்னை கண்ணீர் விட வைக்கும். மறந்து விடாதே. அப்ப எந்த முடிவு வாழ்க்கையில் எடுத்தாலும் நல்ல ஆலோசனை அவசியம். நாம் எப்படிப்பட்ட ஆலோசனையின்படி நடக்கணும்னு சொல்லி 3 காரியங்களை சொல்லியிருந்தோம். முதலாவது, தேவனின் ஆலோசனை. யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகள், விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தான் கடைசி இல்லையா? அழகா சொல்லுவாங்க, கல்யாண காரியம் வந்தா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, காடல் அழகா அடிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவருக்கு அங்க முதலிடம் பெறாது. ஆண்டவர் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க உலக பிரகாரமா மாம்சத்துல அப்படியே யோசித்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி முட்டும் பொழுது மனதால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, முதல்ல தேவனின் ஆலோசனை, அதன்படிதான் நீங்க நடக்கணும். ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்னாடி ஆண்டோடைய சமூகத்தில் நின்று ஒவ்வொரு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவனின் ஆலோசனைப்படி நடப்பீர்களானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனால் தேவனின் ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். வேதத்திலே
ஆதியாகமம் 12:1-2 வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். யார் சொன்னா? ஆண்டவர் ஆபிராமுக்கு சொன்னார். அப்பா, நீ உன் தேசத்தையும் உன் வீடு உன் ஜனம் உன் இனம் உன் வீடு எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போ. தேவன் ஒரு ஆலோசனை சொல்றான், ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்லி கேட்கிறான். சரின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அவன் போகிறான். ஆண்டவருடைய ஆலோசனைப்படிதான் நடக்கிறான். அவனுக்கு வயது ஆகிக்கொண்டு இருக்குது, குழந்தைகள். ஒரு பக்கம் மன அழுத்தம். 75 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை, ஆபிரகாமே சாராளே, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 75 வயதிலே என் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமான ஆலோசனை அவனுக்கு கொடுத்தார். காலங்கள் கடந்து போகுது. தேவனின் ஆலோசனையின் படிதான் தேசத்தை விட்டு வந்தான். தேவனின் ஆலோசனை கேட்டுதான் எல்லாமே செய்வான். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரிடத்துலதான் ஆலோசனை கேட்டு செய்வான். ஆனா வாழ்க்கையில ஒரு தவறை செய்தான். ஒரே ஒரு சறுக்குதல் இன்றளவும் அது வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றளவும் அது இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சாராள் ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறாள். ஏன்னா அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய காரியம் அல்ல. தனக்கு குழந்தை இல்லை, தன்னுடைய வேலைக்காரி ஆகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் பிரயாசப்பட்டு ஆபிரகாமிடத்துல பேசுறா, எனக்கு தான் நமக்கு தான் குழந்தை இல்லை, நீ வேலைக்காரி ஆகிய ஆகாரோடு சேரும், அங்க ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள் சாராள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆபிரகாம் சாராள் இந்த ஆலோசனையை கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் பண்ணிக்கிட்டு காத்திருந்து, ஆண்டவரே, என் மனைவியாகிய சாராள் தான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறா, வேலைக்காரியாகிய ஆகாரோடு சேரும் என்று சொல்லி, இது உமக்கு பிரியமா இல்ல உமக்கு பிரியம் இல்லாததா, இது யாருடைய ஆலோசனை என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே அவர் காத்திருக்கவில்லை. ஆரம்பத்திலே ஆண்டவருடைய ஆலோசனையின் படிதான் தேசத்தை விட்டு, ஊரை விட்டு, ஜனத்தை விட்டு பிரிந்து வந்தவன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டுதான் ஜெபித்தவன். ஆனால் இந்த இடத்துல சாராளுடைய ஆலோசனை ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் தான் ஒருவேளை சாராள் மூலம் பேசுறான்னு சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு சாதகமான ஒரு ஆலோசனை அல்லவா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆபிரகாம் இந்த இடத்துல எப்போ உணர்வடைகிறான் அப்படின்னு சொன்னா, ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேல் பிறக்கிறான். அது மாத்திரமல்ல, சாராளுக்கும் ஈசாக்கு பிறக்கிறான். இப்ப ஆகாரும் இஸ்மவேலும் ஈசாக்கையும் சாராளையும் அற்பமாய் நினைத்த பொழுதுதான் ஆபிரகாம் யோசிக்கிறான், நான் தவறு செய்து விட்டேன். இது தேவனுடைய ஆலோசனை அல்ல, இது மனிதனுடைய ஆலோசனை. இது தேவனுடைய ஆலோசனை அல்ல, இது மனிதனுடைய ஆலோசனை. இன்றளவும் இஸ்மவேலின் சந்ததிக்கும் ஈசாக்கின் சந்ததிக்கும் இன்றளவும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையிலே நீ செய்கிற ஒரே ஒரு தவறான எடுக்கிற முடிவு உன் வாழ்க்கையை கடைசி வரை கண்ணீரோட வைக்கும், கடைசி வரை உன்னை வேதனைப்படுத்தும். மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் கேட்கறது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் பெற்றோராய் வரும் பொழுது யோசித்து பார்ப்பாங்க, ஐயோ அன்னைக்கு எங்க அப்பா சொன்னாங்களே, அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்களே. படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது படிப்பதில்லை. ஆனா கஷ்டப்பட்டு வெயில் நின்று வேலை செய்யும் பொழுது அன்னைக்கு சொல்றாங்க, ஐயோ அன்றைக்கு ஆசிரியர் ஆலோசனை சொன்னாங்களே, நல்லா படின்னு சொன்னாலே, நான் படிக்காம போயிட்டேனேன்னு சொல்லி. காலம் கடந்தவன் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையிலே நீ தவறாய் எடுக்கிற ஒரு முடிவு, தவறான ஆலோசனையின்படி எடுக்கிற ஒரு முடிவு கடைசி வரை உன்னை வேதனைப்படுத்தும், கடைசி வரை உன்னை கண்ணீர் விட வைக்கும். எனவே ரொம்ப கவனமா வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்தாலும், அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி,
திருமண காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளின் படிப்பின் காரியமாக இருந்தாலும் சரி, நீ செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனின் ஆலோசனையின்படி நீ நடந்தாய் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். தேவனின் ஆலோசனையின்படி நீ நடப்பாய் என்று சொன்னால் நீ ஆலோசனையை பெற்றுக்கொள்வாய். அப்போ முதல்ல எப்படிப்பட்ட ஆலோசனைப்படி நடக்கணும்? தேவனின் ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படிதான் நடந்து கொண்டிருந்தான். ஒரு இடையில சாராள் சொல்ற வார்த்தைக்கு ஆண்டவரிடத்துல அனுமதியே வாங்காம ஆலோசனையே பெறாம செஞ்சதுனாலதான் இன்றளவும் அது ஒரு பகையாய் நின்று கொண்டிருக்கிறது. இரண்டாவது, எப்படிப்பட்ட ஆலோசனை மொழி நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்தின் ஆலோசனை. முதல்ல சொன்னேன், தேவனின் ஆலோசனை. நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஆலோசனை வாங்கணும். ஆவியில நீங்க நிறைந்து ஆண்டவர் உங்களை உள்ளான உணர்வில் ஆவியில பேசுவார், நிச்சயமா பேசுவார். அப்ப தேவனின் ஆலோசனை. இரண்டாவது, தேவ வசனத்தின் ஆலோசனை. நம்ம எல்லாருடைய கரங்களிலுமே வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சிறியவர்களுக்கும் ஆலோசனை உண்டு, டீனேஜில் உள்ளவங்களுக்கும் ஆலோசனை உண்டு, வாலிபர்களுக்கும் ஆலோசனை உண்டு, திருமணமானவர்களுக்கும் ஆலோசனை உண்டு, பெற்றோருக்கும் ஆலோசனை உண்டு, முதியோருக்கும் ஆலோசனை உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வேத புஸ்தகம் தேவ வசனத்துல எல்லாருக்கும் எல்லா காரியத்துக்கும் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை உண்டு. என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எத்தனையோ பேர்கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்கறீங்க. வசனம் என்ன சொல்கிறது? தேவ வசனம் எனக்கு என்ன ஆலோசனை கொடுத்திருக்கு? என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆலோசனையும் ஆசீர்வாதமும். நல்ல ஆலோசனை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்தின் ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சங்கீதம் 139:17 தாவீது சொல்றாரு, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், எவ்வளவு அதிகம். தாவீது ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் யுத்தத்துக்கு போவான். முதல் முறை பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் சொல்றாரு நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. யுத்தத்துக்கு போறான், வெற்றி பெறுகிறான். இப்ப ரெண்டாவது முறை பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு போக போறான். நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? அதான் போன தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டாச்சு, நான் ஓயாம போட்டு என்னத்தை போட்டு அவன்கிட்ட கேட்கறது, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்ம என்ன ஒரு ஆலோசனை பெறுறது அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போயிருப்போம். ஆனால் தாவீது தவறு செய்யல. ரெண்டாவது முறை பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு போகும் பொழுதும் ஆண்டவரிடத்துல கேட்டுதான் யுத்தத்துக்கு போறான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு நியமத்தை, ஒரு கட்டளையை அவன் மறந்து போனான். இன்னைக்கு நாம் கூட நம்முடைய கரத்திலே ஆண்டவர் இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், சத்திய வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி அந்த ஆலோசனைப்படி நடப்பதற்கு அநேக நேரம் மறந்துட்டோம். நிறைய காரியத்தை நான் சொல்லலாம். திருமண காரியம் சொல்லுவேன், வேதம் அழகா சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதீர்கள். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் வேதத்துல நிறைய ஆலோசனை இருக்குது, நிறைய ஆலோசனை இருக்குது, நிறைய ஆலோசனை இருக்குது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் நினைச்சிட்டோம், மறந்துட்டோம். ஆனால் நமக்கே எல்லா ஆலோசனையும் தெரியும், நமக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, தேவ வசனத்தின் ஆலோசனை. தாவீது எந்த நியமத்தை மறந்துட்டான் அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கையின் பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தாவீது வாஞ்சிக்கிறான். நல்லது. ஆனால் என்னாகும் 4:5 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக பரிசுத்தமாய் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வர வேண்டும். தாவீது என்ன பண்றான் தெரியுமா? சும்மா ஒரு புதிய மாட்டு வண்டி எடுத்து மாட்டை பூட்டி உடன்படிக்கை பெட்டியை மேலே ஏற்றி கொண்டு வர்றான். மாடு மிரண்டு போகும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு தொடராம செத்து போறான். இது தாவீது எங்க கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 6:1-12 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெலிஸ்தியர்கள் இதை போல உடன்படிக்கை பெட்டி தன் தேசத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்புவதற்காக ஒரு மாட்டு வண்டியை ரெடி பண்ணி அதுல உடன்படிக்கை பெட்டியை வைத்து அனுப்பி விடுகிறார்கள். அப்போ கர்த்தர் அவர்களை எந்த விதத்திலும் அடிக்கல. ஆனா தாவீது அதே காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அடித்தார். நல்ல யோசிச்சு பார்க்கணும்.
பெலிஸ்தியருக்கு இந்த சத்திய வேதம் கட்டளையாக நியமமாக கொடுக்கப்படவில்லை. அவன் அதை அறியவும் இல்லை. அவன் அதை செய்யும் பொழுது கர்த்தர் அவனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தாவீதுக்கு இந்த சத்திய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்யும் பொழுது கர்த்தர் அடித்தார். இன்னைக்கு நாம் கூட அநேக நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்துல அவங்க செய்யறாங்க, அதனால் நானும் செய்யறேன். அவங்களுக்கு சத்திய வேதம் கட்டளை கொடுக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நியமங்கள் இருக்குது, சில கட்டளைகள் இருக்குது, வேத வசனத்தின் ஆலோசனைகள் இருக்கிறது. அதன்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம். நீ தாவீதை போல நம்மளும் பெலிஸ்தர் அப்படி பண்ணா, சோ அதை போல நானும் பண்றேன். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது நல்ல காரியங்கள் வரும் பொழுது மற்றவங்க என்ன பண்றாங்க, அதை பார்த்து நானும் பண்ணணும். இல்லைங்க, தயவு செய்து இல்லை. தேவ வசனத்தின் ஆலோசனை மற்றவர்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நியமத்தை பெற்றவர்களுக்கும் நியாயப்பிரமாணத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் அதன்படி நியமத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை கற்பனைகளை அறியாதவர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களைப் போல உலகத்தில் இருக்கிறவர்களைப் போலவே நீங்களும் நானும் நடக்க முடியாது. ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு மாணவன் 2-3 நாட்களாக பாடசாலைக்கு அவன் செல்லவில்லை. அறிவியல் ஆசிரியர் மறுநாள் அவன் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். இப்போ 2-3 நாள் நடத்தின பாடத்தெல்லாம் கொஞ்சம் நோட்ல எழுதிட்டு போனாதான் சார் அடிக்க மாட்டார் இல்லையா? 3 நாள் போகல, பக்கத்து வீட்டு பையன்கிட்ட போய் அந்த அறிவியல் நோட்டை வாங்கி கொண்டு அந்த அறிவியல் நோட்டை பார்த்து 3 நாள் பள்ளிக்கு போகல, என்னெல்லாம் எழுதிக்கான்னு சொல்லி அப்படியே எழுதுறான். எழுதி கொண்டே இருக்கிறான். எழுதி முடிச்சுட்டு இவன் ஸ்கூலுக்கு போறான். மறுநாள் ஸ்கூலுக்கு போறான். ஆசிரியர் அவனை கூப்பிடுறாரு. நீ 3 நாளா பள்ளிக்கு வரலையே, எப்படி இந்த நோட்ல இதெல்லாம் எழுதுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். பார்த்து எழுதுன்னு சொல்லி ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். ஆனா ஆசிரியர், நீ யாரை பார்த்து எழுதினா என்று சொல்லி நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்றான். அப்பதான் அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, அவன் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா, அந்த பக்கத்து வீட்டு பையன் போய் அந்த நோட்டை வாங்கி எல்லாத்தையும் எழுதினான். எழுதி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சயின்ஸ் அறிவி நோட்ல ஒரு புறத்துல படம் வரைவதற்காக ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பையன் எழுதி நோட்டை மூடும் பொழுது ஒரு ஈ உள்ள மாட்டிக்கொண்டு அப்படியே செத்து அப்படியே ஒட்டி இருந்தது. இந்த நோட்டை வாங்கிட்டு வந்து எழுதினவன் இவன் அந்த ஈயை உண்மையாவே அடிச்சுதான் அந்த பக்கத்துல ஒட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ஈயை பிடிச்சு அடிச்சு அந்த நோட்ல ஒட்டுனான். இதான் ஈ அடிச்சா காப்பி. ஆசிரியர் பார்த்தாரு, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் இந்த வேடிக்கை கதை நான் சொல்றேன்னு சொன்னா, நீ நிறைய நேரம் அவன் என்ன பண்றான் அதை நான் பண்றேன், அவன் செய்யறத நான் செய்யறேன். இல்லைங்க, அது தவறு. உங்களுக்கும் எனக்கும் வேத வசனத்தின் ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க வீட்டில் என்ன நல்ல காரியம் இருந்தாலும் சரி, திருமண காரியம், வீடு கட்டுறீங்க, பால் காய்க்கிறீங்க, எல்லா காரியங்களும் இருக்குது. மற்றவங்க செய்யறதை போல நாம் செய்ய அழைக்கப்படவில்லை. தேவ வசனத்தின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். முதல்ல சொன்னேன் தேவனின் ஆலோசனை, இரண்டாவது தேவ வசனத்தின் ஆலோசனை, மூன்றாவது தேவ மனிதர்களின் ஆலோசனை. முதல்ல சொன்னேன் தேவனின் ஆலோசனை, தேவ வசனத்தின் ஆலோசனை, மூன்றாவது தேவ மனிதர்களின் ஆலோசனை. அதுக்காக எல்லாத்தையும் போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. சத்தியத்தை அறிந்து உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவரிடத்துல நீ ஆலோசனை கேட்கலாம். அவரோட குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் பிரச்சனை இருக்கலாம். ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தேவ மனிதர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை பெறுவது தவறில்லை. நீதிமொழிகள் 16:25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். அப்போஸ்தலர் 27:1-11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிலும் மாலுமியும் கப்பலுடைய எஜமான் அதிகமா சொல்றத அவன் கேட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறான். என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, பவுலையும் அவனோடு கூட சில மனிதர்களையும்
ரோமாபுரிக்கு அழைத்து செல்வதற்காக 100க்கு அதிபதி யூலியு என்கிற ஒரு மனிதனுடைய தலைமையிலே பவுலை ரோமாபுரிக்கு அழைத்து செல்வதற்காக அந்த கடல் பயணம் கப்பல் பயணத்திற்காக ஆயத்தப்படுகிறார்கள். பவுல் அந்த இடத்துல சொல்றான், இப்போ நம்முடைய பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டு இருப்போமானால் நாம் தொடர்ந்து செல்வது நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது, கடல் பயணத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி பவுல் 100க்கு அதிபதி சொல்றான். ஆனா தேவ மனிதனாகிய பவுலின் வார்த்தைக்கு 100க்கு அதிபதி செவி கொடுக்கவில்லை. 100க்கு அதிபதி கப்பலுடைய மாலுமியின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறான். மாலுமிட்ட போய் கேட்கிறான், நாம் தொடர்ந்து போகலாமா? அவன் சொல்றான், தொடர்ந்து போகலாம். அந்த இடத்திலே பவுலின் வார்த்தை நிராகரிக்கப்படுகிறது. தேவ ஊழியனாகிய பவுலின் வார்த்தை நிராகரிக்கப்படுகிறது. 100க்கு அதிபதி நினைத்துக் கொண்டிருந்திருக்கலாம், இவனே ஒரு சிறை கைதி, இவன் வார்த்தையை எப்படி நான் கேட்பது? கப்பல் மாலுமி நினைத்திருக்கலாம், இந்த கடல்ல எத்தனை முறை நான் பயணம் செய்திருக்கிறேன், எவ்வளவு அனுபவம் எனக்கு உண்டு, இவரிடத்தில் ஆலோசனை எப்படி பெறுவது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். கப்பல் மாலுமியின் ஆலோசனையின்படி கப்பலை செலுத்தினார்கள். வேதம் சொல்கிறது, பயணம் ஆரம்பிக்கும் பொழுது தென்றல் வீசியதாம். தென்றல் வீசியது. இன்னைக்கு மனிதனுடைய ஆரம்ப ஆலோசனை தென்றல் தான் வீசும். ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். மனிதனுடைய ஆரம்ப ஆலோசனை அப்படித்தான் இருக்கும். ஆனால் முடிவு அப்படியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பவுல் சொல்றான், தேவ மனிதனாகிய பவுல் சொல்றான், எப்பா புறப்பட வேண்டாம், நம்ம ஆபத்துல மாட்டிக்கிடுவோம், பிரச்சனை வந்துடும், வேண்டாம், கப்பல் பயணத்தை நிறுத்திக்கிடும் சொன்னா. ஆனா அப்பா அவனோட வார்த்தை யாரும் கேட்கல. ஆரம்பம் போல தெண்டவி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, பரவாயில்ல, சூப்பர், கப்பல் மாலுமி ரொம்ப அறிவாளி, எவ்வளவு தென்றல் அழகா வீசுது, பவுல் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறான். ஆனால் வாழ்க்கையிலே இன்னைக்கு நாம் கூட அநேகர் இந்த தவறை தான் செய்யறோம். நமக்கு எது சாதகமான ஆலோசனை இருக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். கொஞ்சம் கடினமான எச்சரிப்பின் ஆலோசனை வரும் பொழுது ஏற்றுக்கொள்ள என் இருதயம் மறுக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் வரும்பொழுது யோசிச்சு பார்க்கிறோம், ஐயோ அன்றைக்கு அவர்கள் சொன்னதை கேட்டு இருக்கலாம் என்று சொல்லி. இப்போ பவுல் சொன்னதை எப்போ அந்த 100க்கு அதிபதி உணர்ந்தான் தெரியுமா? கொஞ்ச நேரத்திலே வேதம் சொல்கிறது, யூரோக்களை தான் என்கிற ஒரு கடும் புயல் வீசினது, கப்பல் அலக்களிக்கப்பட்டது. கப்பல் அலக்களிக்கப்பட்டது. இப்பதான் 100க்கு அதிபதி யோசிச்சு பார்க்கிறான், கப்பல் மாலுமி யோசிச்சு பார்க்கிறான், ஐயோ தேவ மனிதனாகிய பவுலின் ஆலோசனை கேட்காமல் விட்டோமே, தேவ மனிதனாகிய பவுலின் ஆலோசனைப்படி நடக்கவில்லை என்று சொல்லி நடு கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் நினைக்கிறான். இப்போ மறுபடி பவுல் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார், பொருள் சேதமே ஒழிய யாருக்கு உயிர் சேதம் வராது, யாருக்கு உயிர் சேதம் வராது. ஒரு இடத்துக்கிட்ட போகும்பொழுது கப்பல் இருந்து எல்லாரும் கீழே குதிச்சு தப்பிச்சுலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது பவுல் 100க்கு அதிபதி பார்த்து சொல்றான், யாரும் கப்பல் இருந்து யாரும் குதிக்க வேண்டாம், யாரும் குதிக்க வேண்டாம், தேவன் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பார், பொருட்சேதம் தான் ஏற்பட்டுச்சே தவிர உயிர் சேதம் வராது. இப்போ பவுலின் வார்த்தைக்கு 100க்கு அதிபதி கீழ்ப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சில நேரங்களில் நாம் கூட சில பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொண்டு சில கண்ணீருக்குள்ளே சிக்கும் பொழுதுதான் யோசிக்கிறோம், ஐயோ அன்றைக்கு அந்த தேவ ஊழியின் வார்த்தையை நாம் மீறிவிட்டோம், அன்றைக்கு தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி. இந்த இடத்துல 100க்கு அதிபதியும் கப்பல் மாலுமியும் தேவ மனிதனாகிய பவுலின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி கடல் பயணத்திலே கடல் காற்று புயல் காற்றில் ஆட்கொண்டு எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு உயிர் மட்டும்தான் இருக்குது, மீது உயிர் மட்டும்தான் இருக்குது. அப்போ உணர்ந்து பார்க்கிறாங்க, பவுல் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவே என்று சொல்லி. தேவ மனிதனின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க. எத்தனை செய்தி நம்ம கேட்கிறோம்ல, எத்தனை ஊழியக்காரங்கள் எவ்வளவு ஆலோசனை சொல்றாங்கல்ல, எவ்வளவு காரியம் சொல்றாங்கல்ல, நம்ம இன்னைக்கு அதை கேட்கிறோமா? கேட்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கேட்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அப்ப எப்படிப்பட்ட ஆலோசனை நடக்கணும்? தேவனின் ஆலோசனை நடக்க வேண்டும், தேவ வசனத்தின் ஆலோசனை நடக்க வேண்டும், தேவ மனிதனின் ஆலோசனை நடக்க வேண்டும். நீ சின்ன பிள்ளையா இருந்தனா அப்பா
அப்பா அம்மாவோட ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். படிக்கிற பிள்ளையா இருந்தா ஆசிரியரோட ஆலோசனைப்படி நடக்கணும். நீ வாலி வயதுல இருந்துன்னு சொன்னா தகப்பனை கனம் பண்ணணும். வாலி வயதுல இருந்து சொன்னா தாயை கனம் பண்ணணும். நீ திருமணம் ஆச்சுன்னு சொன்னா குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தை நீ காத்திருக்கணும். தேவ வஸ்திரத்தின்படி நடக்கணும். தேவ ஊழியரின் ஆலோசனை நீ கேட்கணும். மறந்து போகக்கூடாது. ஆலோசனை தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆலோசனை தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தவறான ஆலோசனையினால, தவறான முடிவினால நீ கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். கவலையோடு கூட இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில ஒரே ஒரு முடிவு தான், ஆனால் தவறான ஆலோசனையில் தவறான முடிவு எடுத்ததுனால இன்றைய வரை நான் வேதனைப்படுறேன்னு சொன்னா ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள். ஆண்டோரின் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆலோசனையும் ஆசீர்வாதம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் எப்போதும் துதிப்பேன். எந்த காரியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர்கிட்ட ஆலோசனை வாங்கி செய்யும். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறோம். நான் இந்த காலேஜுக்கு போயிடுவேன், நான் இந்த படிப்புக்கு போயிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் இந்த தொழில் செஞ்சிருவேன், இந்த வியாபாரம் செஞ்சிருவேன். இல்ல, உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். மறந்து போகாதே. தேவனுடைய ஆவியினாலே ஆகும். மறந்து போகாதே. ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, என்னுடைய பலத்தினால செஞ்சிருவேன். இல்ல, தேவனிடத்துல நீ ஆலோசனை பெறணும். தேவ வசனத்தின்படி ஆலோசனை நடக்கணும். அநேக நேரம் மற்ற மனிதர்களை போல நடக்கிறல்ல. மற்ற மனிதர் என்ன செய்யறாங்க அதை பார்த்து நீங்க செய்றீங்கல்ல, அது தவறு. வேத வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ மனிதனின் ஆலோசனையின்படி நடக்கணும். உங்களுக்கு அநேக தேவ மனிதர்கள் ஆலோசனை சொல்லலாம். அவங்க ஆலோசனை கீழ்ப்படுது நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? வாழ்க்கையில தவறான ஆலோசனையினால, தவறான ஒரு முடிவினால் நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. இயேசப்பா, அன்னைக்கு நான் என் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தவறான ஆலோசனைப்படி நடந்ததுனால இன்னைக்கு நான் கண்ணீர் விடுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்னைக்கு உங்களுடைய ஆலோசனை நான் கேட்கல, அன்னைக்கு உங்களுடைய வசனத்தின்படி நான் நடக்கல, அன்னைக்கு உங்களுடைய தேவ ஊழியருடைய வார்த்தைப்படி நடக்கல, அதனால என் வாழ்க்கையில இவ்வளவு இழப்பு, இவ்வளவு கஷ்டம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த சமத்துல கேளுங்க. உங்களை ஆசீர்வாதமாக என் தேவன் மாற்றி கொடுப்பார். தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக இடங்களில் போராட்டங்கள், அநேக இடத்துல பிரச்சனைகள், கொள்ளை நோயினால ஒரு பக்கம் கஷ்டம், பொருளாதார இழப்பினால ஒரு பக்கம் கஷ்டம், வேலை வாய்ப்புகளை இழந்து ஒரு பக்கம் கஷ்டம். சென்னை பட்டணத்திலிருந்து அநேக ஜனங்கள் வெளியேறுவதற்காக பிரயாசப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, தேசம் எப்படிப்பட்ட நிலைமையில சென்று கொண்டு இருக்குது. எப்படிப்பட்ட நிலைமையில சென்று கொண்டு இருக்குது. தேசத்துல அமைதி இல்லை. தேசத்துல எல்லாம் அநேக மன உளைச்சல், அநேக பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் கூட தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. வீணான உயிர் பலிகள். கடந்த நாட்கள்ல காவல்துறை 2 பேர் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவங்க மறைச்சிருக்கிறாங்க. குடும்பத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க. அன்பு எங்க போச்சு? இரக்கங்கள் எங்க போனது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னோட சமுத்திர பாரத்தோடு ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. ஜெபம் மட்டும்தான் உங்களை என்னை பாதுகாக்கும். ஜெபம் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தையும் தேசத்தையும் அதை நல்வழிப்படுத்தும், பாதுகாக்கும். மறந்து போகாதீர்கள். என்னோட சம்பத்துல கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்க தேசத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. தேசத்தின் நிலைமைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த கொள்ளை நோய்க்கு முன்னின்று செயல்படுகிற மருத்துவர்களுக்காக, காவலர்களுக்காக, ஆண்டவரே துப்புரவு பணியாளர்களுக்காக, அதன் முன்னின்று செயல்படுத்துகிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ், அவர்கள் நீங்க பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயம் அநேக சோர்வடைந்து இருக்கலாம். ஒருவேளை இது என்னைக்கு எப்போ முடியுமோன்னு சொல்லி ஒருவேளை தெரியாதபடி தேசம் சென்று கொண்டு இருக்குது. கவலைப்படாதீங்க. நம்பி இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். அவர் கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும்
உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நடத்துனீங்க, இனியும் நடத்துங்க. இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த 6வது மாதத்துல கூட, கடைசி ஓய்வு நாள் இந்த துதி வேளையில கூட, துதி ஆராதனையில கூட இந்த கிருபை எங்களோடு கூட இருந்தது. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஆலோசனையின்படி நடந்து என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் நீங்க எங்களை கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தேர்வின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, புதிய கல்லூரி புதிய கல்வி ஆண்டு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நாளத்தையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவநீர் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு, பலவிதமான கடன் பிரச்சனைகளோடு கூட, கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் சமாதான சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக, ஆமென். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரமுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரமுந்தன் வாக்காலே. எம்பரையெல்லாம் ஏந்தீரே, எம்பரையெல்லாம் ஏந்தீரே. நம்பின கொந்தன் தயவாலே, தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Thank you.